ஹலோ கைஸ், இந்த வீடியோ தம்ப்நெயிலை பார்த்த உடனே கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட் திங்கிங்கில் இருக்கீங்க. இந்த வீடியோ தம்ப்நெயிலில் என்ன சொல்ல வராங்க, டைட்டிலில் என்ன இருக்குது, இந்த கண்டென்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லானு இவ்வளோ விஷயங்களை யோசித்த பிறகு இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஸ்லோ திங்கிங்கில் இருக்கீங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தோணுது? இந்த ஆன்ட்டி செம கோவத்தில் இருக்காங்க, யாரையும் நல்லா திட்ட போகிறாங்கன்னு. இது மாதிரி உங்கள் மைண்டு நிறைய விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்ட்டியை பற்றி சொல்லுதா? இதுதான் ஃபாஸ்ட் திங்கிங். இதுவே இந்த கால்குலேஷனை எந்த பென் பேப்பரும் இல்லாமல் உங்கள் மைண்டாலே சால்வ் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுக்கும், நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்லோ திங்கிங். பிரெயின் சிஸ்டம் 1 சிஸ்டம் 2ன்னு 2 டைப்பாக ஒர்க் ஆகுது. சிஸ்டம் 1ல் ஃபாஸ்ட் திங்கிங், மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எந்த எஃபர்ட்டும் போடாமல் குயிக்காக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தர்றது தான். உதாரணத்துக்கு கார் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கப்ப குறுக்க யாராச்சும் நடுவில் வந்துட்டா சடனாக பிரேக் போடுறது. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் மேலே ஏதோ ஒரு பொருளை எடுத்து வீசுகிறப்ப நீங்கள் சடனாக நகர்றது. இந்த மாதிரி விஷயத்துலேருந்துலாம் உங்களை காப்பாற்றுறது இந்த சிஸ்டம் 1 தான். உங்கள் மைண்ட் ரொம்ப லேசியாக இருக்குன்னா மோஸ்ட்லி நீங்கள் சிஸ்டம் 1 சொல்கிறது தான் கேட்பீங்க. சில விஷயங்களை நம்மளை காப்பாற்றினாலும் நிறைய விஷயங்களில் நம்ம சிஸ்டம் 1 சொல்கிறதே கேட்டு நடக்கிறப்ப ஏமாந்து போகிற சான்ஸ் தான் நிறையா இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நீங்கள் நிறைய விஷயத்தில் ஏமாந்து போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சிஸ்டம் 2ல் ஸ்லோ திங்கிங், லார்ஜ் நம்பர்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு, அடுத்தது என்ன படிக்கலான்னு யோசிக்கிறதுக்கு, பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்லோவாக திங்க் பண்ணி டிசிஷன் எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். இந்த 2 லைனில் எந்த லைனோட லென்த் பெருசாக இருக்குது? உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் செகண்ட் லைன் தான் ஆன்சர்னு. ஆனால் அது தப்பான ஆன்சர். ஸ்லோவாக இதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து 2 லைனும் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டுமே ஒரே லென்த்தில் தான் இருக்குன்னு. உங்கள் பிரெயின் லேசியாக இருந்ததுனால தான் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆன்சரை கரெக்டுன்னு சொன்னிச்சோ அதை நீங்கள் கரெக்டுன்னு நினச்சிருப்பீங்க. அதனால தான் நீங்கள் ஏமாந்து போயிருப்பீங்க. இதுவே நீங்கள் ஸ்லோவாக திங்க் பண்ணி கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் அலர்ட்டாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி தப்பாக சொன்னவங்க இனிமேல் வர எக்ஸசைஸ்லையாவது உங்கள் மைண்டை அலர்ட்டாக வச்சுக்கோங்க. ப்ரைமிங், இந்த வேர்ட்ஸை ஃபில் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட சமையலை பற்றி சாப்பிட்றத பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாலோ இல்லை அதுக்கு ரிலேட்டடாக வீடியோ இப்போ போட்டிருந்தாலோ நீங்கள் மோஸ்ட்லி சூப்புன்னு ஃபில் பண்ணியிருப்பீங்க. இதுவே நான் உங்ககிட்ட குளிக்கிறத பற்றி வாஷ் க்ளீன் பண்ணுறத பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் சோப்புன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ தம்ப்நெயிலில் கூட நீங்கள் ஒரு மரத்தை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இயற்கையை பற்றி இலைங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இல்லை இதுவே நீங்கள் 2 முகத்தை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் மக்களை பற்றி இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாரோ பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். பர்சேசிவ் மெசேஜ், நான் உங்களுக்கு இப்போது 2 சென்டென்ஸை காட்ட போகிறேன். இந்த 2 சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸ் ட்ரூன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடால்ஃப் ஹிட்லர் வாஸ் born in 1892. அடால்ஃப் ஹிட்லர் வாஸ் born in 1887. இந்த 2 சென்டென்ஸில் எது கரெக்டான சென்டென்ஸ்? அந்த போல்டாக பிரிண்ட் ஆகியிருக்கிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸை தான் நீங்கள் உண்மைன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த 2 சென்டென்ஸுமே தப்பான சென்டென்ஸ். நிஜமாவே அடால்ஃப் ஹிட்லர் வாஸ் born in 1889. இந்த போல்டாக பிரிண்ட் பண்ண லெட்டர்ஸோ சென்டென்ஸையோ நம்ம மோஸ்ட்லி உண்மைன்னு நினைப்போம். ஆனால் எல்லா நேரத்துலேயும் அது உண்மையாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஈஸியாக செல் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேமிங் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. 90% இந்த க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒயிட்டாக ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம நிறைய பேர் வாங்க தான் நினைப்போம். ஆனால் அந்த மீதி இருக்கிற 10%ல் என்ன விஷயங்கள் மறைஞ்சிருக்கலாம்? அந்த 10%ல் உங்கள் தோல் உரிகிறது கூட வாய்ப்பு இருக்குது, பிம்பிள்ஸ் வரலாம், டார்க் பிக்மெண்டேஷன் வரலான்னு இது மாதிரி விஷயங்கள் மறைஞ்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அதனால் ஒரு ப்ராடக்ட் 98% ஒர்க் ஆகும்னு சொன்னால் மீதி இருக்கிற 2%ல் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்கன்னு நீங்கள் பார்த்து வாங்கணும். அப்போ தான் நீங்கள் ஏமாந்து போகாமல் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆங்கரிங். ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பேக்கை பார்க்குறப்ப அங்கே 200ன்னு அந்த ப்ரைஸில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்க யோசிப்பீங்க. இதுவே அந்த கடையில் இப்படி இல்லாமல்
400ன்னு போட்டு அந்த ப்ரைஸ் டேகை க்ராஸ் பண்ணிவிட்டு 200, இதை நான் உங்களுக்கு 50% ஆஃபரில் டிஸ்கவுண்ட்டில் வந்து 200 தரோன்னா நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ப்ராடக்டை வாங்குவீங்கள. இதே மாதிரி தான் ஆஃபர்னு ஒரு பேரில் 2 டாப்ஸ் வாங்கினா ஒரு டாப்ஸ் ஃப்ரீ அப்படின்னு 500க்கு விற்பாங்க. ஆனால் நம்ம வாங்கின பிறகு யூஸ் பண்ணுறது தான் தெரியும் அந்த 500ஓட குவாலிட்டி தான் அந்த 3 டாப்ஸுமே இருக்குன்னு. இது மாதிரி ஆஃபர்ஸுக்கு பேரில் நம்ம நிறைய விஷயங்களை தேவையில்லாமல் இன்னும் அதிகமாக வாங்கி நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணத்தை நீங்கள் சேவ் பண்ணலாம். விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி சொன்னது திங்கிங் அண்ட் ஃபாஸ்ட் ஸ்லோ புக்கோட ஆத்தர் டேனியல் ஹேக்மன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.